வணக்கம். நான் இந்த சிஐடியு தமிழ் மாநில 16வது மாநாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட பிரதிநிதித்துவ குழுவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்ட உழைப்பாளிகள் சார்பாக UPA 1 அரசாங்கத்தில் அங்குள்ள மக்களவை தொகுதியில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரம் கரையோரம் எல்லாம் இணைந்த அனைத்து வகை தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளுக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காகவும் சிஐடியு அளப்பரிய பங்கினை வகித்திருக்கிறது. தோட்டக்காடுகளில் ஒரு காலத்தில் யாரும் உள்ளே நுழைய முடியாது. அங்கே போனால் மலைப்பனி என்று சொல்லக்கூடிய ஒரு காய்ச்சல் வரும். விஷத்தன்மை கொண்ட அட்டைகள், விஷ ஜந்துகள் ஏராளமாக இருக்கும். அந்த தோட்டக்காடுகளில் நம்முடைய தொழிலாளிகள் அதிகாலை 4 மணி 3 மணி என்று பணிக்கு செல்ல வேண்டும். ஏராளமானவர்கள் அந்த காய்ச்சல் இறந்து போயிருக்கிறார்கள். விஷ ஜந்துக்கள் கடித்து இறந்து போயிருக்கிறார்கள். அந்த தொழிலாளிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தொழிற்சங்க ஜாம்பவான்களாக இருந்த அருமை தோழர் டிமணி, தோழர் ஹேமச்சந்திரன், பெருமாள், கொச்சுமணி இது போன்ற தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து அந்த தோட்ட தொழிலாளிகளை முதலில் திரட்டினார்கள். அப்படி ஒரு சங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் தமிழ்நாட்டில் முதலாக அந்த சங்கம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் அந்த தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு, வாழ்க்கை பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு என்று ஏராளமான விஷயங்கள் அதற்கு பிறகு வந்தது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முந்திரி தொழிற்சாலையில் ஏராளமான பெண்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு முந்திரி அந்த கொட்டையை கையால், தடியால், கல்லால் வச்சு தான் இடித்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பால் தெறித்த இடங்களெல்லாம் தோல் உறிஞ்சு போய் அந்த தொழிலாளிகளை பார்த்தாலே அவருடைய கைகள், முகங்கள் எல்லாம் அந்த பால் தெறித்து அந்த தோல் உரிந்து தோற்றமே விகாரமாக இருக்கும். அந்த தொழிலாளிகளையெல்லாம் ரொம்ப இலக்காரமாக தான் அன்றைக்கி அந்த சமூகத்தில் பார்ப்பார்கள், சொல்லுவார்கள். அந்த தொழிலாளிகளை வீடு வீடாக போய் சந்தித்து சங்கம் வைத்து அந்த முந்திரி தொழிலாளிகளுக்கு சங்கம் ஏற்படுத்தி இன்றைக்கு முத்தரப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு சம்பளம், போனஸ் என்று ஏராளமான சலுகைகள், சமூக பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். இதே மாதிரி வரிசையில் சொல்ல முடியும். பணியேற்று தொழிலாளிகள், கடலில் ஒரு பகுதி, நல்ல கடல் பகுதி இருக்கிறது, கடலோடும் மீனவ தொழிலாளிகள், இப்படி எல்லா தரப்பு தொழிலாளிகளுக்காகவும் கருத்தால் உழைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் இதர தொழிலாளர்கள், போக்குவரத்து, ஆட்டோ, வேன், கை நெசவு உட்பட எல்லா தொழிலாளிகளும், அப்பளம், மண்பாண்டம் உட்பட அனைத்து தொழில்களிலும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை திரட்டி சங்கங்கள் வைத்து அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு உழைத்த பின்னணியில்தான் என்னை அவர்கள் தங்களுடைய பிரதிநிதியாக அங்கே தேர்ந்தெடுத்தார்கள்.